ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்மள பல பேர் நினைக்கிற ஒரு விஷயம், நம்ம எப்படியாவது முன்னேற மாட்டோமா, எப்படி ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா, எந்த பிஸ்னஸ் செஞ்சாவது அதில் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய தாட் இருக்கும். அதே மாதிரி இருக்கிற ஒரு ஆள் தான் நானும். நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு கை கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் தான். அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10th முடிச்சோன்னே எனக்கு மேரேஜ் பண்ணாங்க. அப்புறம் +2 படிக்க வச்சாங்க எங்கள் வீட்டுக்கார். டிகிரி கம்ப்ளீட் பண்ணினேன். ஸோ நம்ம எங்கேயாவது வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற பட்சத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோக்கு சேல்ரி கிடைக்கிறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைப்ரைட்டிங் கிளாஸும் போனேன். அதுலேயும் எனக்கு அவ்வளோ அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதே மாதிரி வீட்டுக்கார் ஜென்ட்ஸ் டெய்லர் அப்படிங்கிறதுனால, சரி நமக்கு பாப்பா இருக்கிறா, நம்மளும் கிளாஸ் போய் நம்ம கற்றுக்கலாம், நம்ம வீட்டில் மிஷின் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு தொழில் மட்டும்தான் டெய்லரிங். அதுதான் இன்றைக்கி எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய ஃபேமிலியும் நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் நமக்கு வருமானம் இதில் கம்மியாக வர ஆரம்பித்தாலுமே, நம்ம என்னைக்கு இதை விடாமல் செய்ய ஆரம்பிக்கிறோமோ, நம்ம அன்னையிலேருந்து இதில் சக்ஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். யாராக இருந்தாலும் சரி, நான் இந்த தொழில் செஞ்சு எனக்கு நஷ்டம்தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி எல்லா பெண்களுக்குமே ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் தான் தையல் தொழில். கட்டின வீட்டுக்கார் பார்க்குறாரோ இல்லையோ, காப்பாற்றுறாரோ இல்லையோ, ஆனால் தையல் தொழில் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களும் அவங்க ஃபேமிலியும் அவங்க பார்த்துக்குவாங்க. இது கண்டிப்பாக ரொம்ப ஒரு உண்மையான ஒரு கருத்து அப்படின்னே சொல்லலாம். கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள், இந்த கவலை இல்லை என்னை ஒற்றுக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்கு படிப்பும் இருக்கணும், ப்ளஸ் அதோட கைத்தொழில் ஒன்று இருக்கணும். படிப்பு நம்மளை காப்பாற்றுதோ இல்லையோ, அதுக்காவது ஒரு சில இது நமக்கு இருக்குது. ஆனால் நம்மளோட கைத்தொழிலுக்கு நமக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மட்டும் இருந்தாலே போதும். வயசு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நான் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாளே கொஞ்சம் கட்டிங் எல்லாம் போட்டுருவேன். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த நாள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். எப்பயுமே நான் பிளான் போடுறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். நான் முதல் நாளே இவங்களதெல்லாம் தைச்சிடலாம் அப்படின்னு பிளான் போடுவேன். ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா காலையில் யாராவது கஸ்டமர் கால் பண்ணி இந்த ப்ளவுஸ் வேணும், அந்த ப்ளவுஸ் வேணும், இன்றைக்கி கொடுக்க முடியுமா, இன்றைக்கே வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் கேட்டாங்க ஒரு கஸ்டமர். சரி, ஓகே, ஸ்டிச் பண்ணிக்கலாம், என்ன நீங்கள் காசையும் கையோட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வாங்கிக்கிறது. இந்த தொழிலை நீங்கள் கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதம் 30,000 சம்பாதிக்க முடியும். நான் இருக்கிறதுலே உங்களுக்கு கம்மியாக தான் சொல்கிறேன். இத்தனை நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நான் மந்த்லி நீங்கள் 15,000 சம்பாதிக்க முடியும் சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு 500 குறைஞ்சபட்சம். நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1000 பக்கம் 1000 தாராளமாக இந்த தையல் தொழிலில் சம்பாதிக்க முடியும். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக நான் வீட்டிலேருந்து தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இப்போ கடை வச்சு ஒரு 1 வீக் ஆகுது. நமக்கு வீட்டில் ஸ்டிச் பண்ணுறப்ப அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் தெரிஞ்சவங்க அப்படி மட்டும்தான் வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிக்கப் ஆகிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகும். நிறைய பேருக்கு தெரியறதுக்கு ரொம்பவே அதிகமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க மூலியமாக அப்படி தான் நமக்கு ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் வருவாங்க வீட்டிலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப. இதுவே நம்ம கடை வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு என்னென்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கடையில் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அந்த மாதிரி போகிற வரவங்க எல்லாருமே பார்த்துட்டு போவாங்க. நிறைய புது கஸ்டமர்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் மெயினான ஒரு ரீசன். நம்ம ஒரு கடை பார்க்குறோம் அப்படின்னா கஸ்டமர்ஸை நம்ம தேடவே தேவையில்லை, நம்மளை தேடி கஸ்டமர் வருவாங்க. அதுதான்
உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். நெறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. நெறைய பேர் வந்து ரேட் டீட்டெயில் கேட்டு போயிருக்கிறாங்க. ஆர்டர்ஸுமே வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கையில, நம்ம வந்து தாராளமா ஒரு நாளைக்கு நம்மனால வந்து ரூ. 1000 வரையும் வந்து தையல் தொழில்ல சம்பாரிக்க முடியும். காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து நல்ல ஒரு பிளான் வந்து பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போற மாரி ரொம்ப அவசர அவசரமா கிளம்பியெல்லாம் போ வேணாம். ஏன்னா வந்து நம்மனால எதை ஃபாலோ பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும். நம்ம ஒரு வச்ச ஆசைக்காக ஒரு 1 வாரம் 10 நாள் வந்து அதை செஞ்சுட்டு, அதுக்கப்புறமே நம்மனால அது மாரி ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா, அது ரொம்பவே வந்து சிரமம். நான் அதனால ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னால ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்து கடை தொறக்கவே முடியாது. அதனால ஒரு 10 மணிக்கு 10 டூ 10:15 10:30 அந்த மாரி ஒரு 10:30க்குள்ள வந்து நான் வந்து கடை தொறந்துருவேன். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் வந்து ஒரு 7 டூ 7:30 7:45 8 மணிக்குள்ளார வந்து நான் வந்து கடையும் க்ளோஸ் பண்ணிருவேன். ஏன்னா, ஒரு நைட்டு ஒரு 9 மணி 9:30 அவ்வளோ நேரம்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப வந்து நம்மளோட உடம்பையும் போட்டு நம்ம வந்து அலட்டிக்கிற மாரி இருக்கும். நம்ம செய்ற வேலைய பிடிச்சு செய்யலாம், ஜாலியா செய்யலாம், சந்தோஷமா செய்யலாம். அந்த மாரி நீங்க வந்து செய்ய பழகிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே ரொம்ப கஷ்டமா தெரியாது. அத வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ற மாரி இருக்காது. அப்படியே ஈஸியா செய்ற மாரி தான் வந்து இருக்கும். காலையில போனோனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸ நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னைக்கு வேற சனிக்கிழமை இல்லைங்களா? குழந்தைங்களையும் சேர்த்து ரெடி பண்ணி கூட்டிட்டு போ வேண்டியதா இருந்தது. வீட்ல வந்து என்ன வேலை இருக்குதோ எல்லா வேலையும் ஆளுக்கு ஒண்ணா பிரிச்சு குடுத்து, நீங்க இந்த வேலைய செய்யுங்க, நீங்க இந்த வேலைய செய்யுங்க. என் பையனுக்கு ஒரு வேலை, எங்க பொண்ணுக்கு ஒரு வேலை, எங்க வீட்டுக்காருக்கு ஒரு வேலை. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலையா பிரிச்சு குடுத்து இவங்களையெல்லாம் வேலை வாங்கி நான் கிளப்பி கூட்டிட்டு போகிறதுக்குள்ளார எனக்கு வந்து 10:30 மணிக்கு பக்கமா ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருந்தேன். செகண்ட் ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து அர்ஜென்ட்டா வந்து கேட்டிருந்தாங்க. நாளைக்கு வேணும் அப்படின்னு தான் கேட்டாங்க சண்டே. ஆனா வந்து நாளைக்கு நம்ம சண்டே வந்து ஷாப் லீவ் விட்டுர்றோம் அப்படிங்கிறதுனால, சரி ஓகே நீங்க இன்னைக்கே வந்து நான் குடுத்துர்றேன் அமௌண்ட்டையும் கையோட குடுத்துருங்கன்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் அவங்கள்ட்ட இருந்து ப்ளவுஸு ப்ளஸ் அதோட அமௌண்ட்டையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. யாராவது உங்கள்ட்ட அர்ஜென்ட்டா ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா அவங்கள்ட்ட அமௌண்ட்ட வாங்கிக்கோங்க. அமௌண்ட்ட வாங்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, நம்மளும் வந்து தைச்சு வச்சுட்டு அவங்க வந்து வாங்குவாங்களோ, வாங்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாரி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவை வந்து இருக்காது. நம்ம முடிச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த காச வாங்குன நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வேலையாயிரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையில வந்து ஒரு 10:30 10:45 தான் எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாரு. நான் வந்து இத முடிச்சு நான் 1 மணி 2 மணிக்குள்ளாரயே வந்து ரிட்டர்ன் வந்து போற வேலை இருந்தது. இந்தாங்க அவங்கள்ட்ட ப்ளவுஸ குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கையோட ப்ளவுஸையும் குடுத்தாச்சு. இந்த மாரி கஸ்டமர் இருந்தா எல்லாத்துக்குமே ஆசையா தான் இருக்கும் வேலை செய்ய. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு கஸ்டமர் பென்டிங்கில வச்சிருந்தாங்க. அவங்களும் திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கும் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு சொல்லி அவங்களுக்கு நேத்தே வந்து பார்த்தேன். லைனிங் வந்து இல்ல அப்படிங்கிறதுனால லைனிங் கலர் கட் பண்ணி குடுத்துட்டு லைனிங்கையும் வந்து வாங்கிட்டு வர வரையும் நம்ம வந்து இருக்கிற ப்ளவுஸ வந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருந்த ப்ளவுஸையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணுனேன். இன்னொரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பெங்களூர்லேருந்து இங்கேருந்து வேலைக்கு போய் பெங்களூர்ல செட்டில் ஆன கஸ்டமர் தான். அவங்க வந்து இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் 5 நாள் லீவ் விடுவாங்க. மாசத்தோட முதல் இதில வந்து 2, 3 நாள்ல. அவங்க வந்து வரும்போதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்கும் அவங்க பக்கத்தில வேலை செய்கிறவங்களையும் வந்து சேர்த்தி வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸும் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கஸ்டமர் ரொம்பவே விவரம். அவங்களோட ட்ரெஸ்ஸ முதல்ல தைச்சு வாங்கிட்டாங்க. இத வந்து நேத்து தான் குடுத்தாங்க. நான் இன்னைக்கு எல்லாமே ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டேன். ஏன்னா, அவங்க ஊருக்கு போறதுக்குள்ள குடுக்கணும் அப்படின்ட்டு. அவங்க வந்து நான் தைக்க மாட்டேன், லேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நெனச்சாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இத டெலிவரி குடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எனக்கும் ஸ்டிச் பண்ணணும் குடுத்து விட்றேன். நீங்க வந்து எனக்கு மறக்காம வந்து தைச்சு குடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க. சரி வாங்கிக்கலாம். நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரா ஃபேஷன் டிசைனர் அப்படின்னாவே டைமிங்க கீப் அப் பண்றது தான். நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அந்த அக்காட்ட குடுங்க. அவங்க வந்து டக்குன்னு தைச்சு குடுத்துருவாங்க. காலையில குடுத்தா சாயந்தரம் வாங்கிக்கலாம், மத்தியானம் கூட வாங்கிக்கலாம். அமௌண்ட்ட மட்டும் குடுத்துட்டா போதும்." அப்படிங்கிற மாரி தான் வந்து நம்ம ஊர்ல எல்லாருமே நம்மள வந்து சொல்றது. அதுவே ஒரு பெரிய இதுதான் அப்படின்னு நான் வந்து நெனைக்கிறேன்.
நெ நம்ம தைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்காவது நம்ம வந்து தெரியப்படுத்தணும் இல்லைங்களா? அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மொத்தமா நான் எத்தன ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 லைனிங் ப்ளவுஸு, அதோட 2 சாதா ப்ளவுஸு, அதுக்கப்புறம் 2 புடவைக்கு ஓரம் அடிச்சு ஃபால்ஸ் வைக்க வேண்டியது இருந்தது. ஒரு ஆவரேஜா கணக்கு போட்டுக்கலாமே நம்ம. ஒரு நாளைக்கு நீங்க சாதாரணமா ஒரு 5 ஜாக்கெட்டு சாதா ஜாக்கெட்டு தைச்சாலே ரூ. 100 அப்படின்னா, நமக்கு வந்து ரூ. 500 ஆகுது. தாராளமா நீங்க வந்து தைக்கலாம். நான் போற டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10:30 டூ சாயந்தரம் வந்து 7:30. அப்போ எனக்கு ஒரு 7, 8 மணி நேரம் வந்து நான் கடையில இருக்கிறேன். நான் வந்து தாராளமா அந்த 7, 8 மணி நேரத்தில ஒரு 5 ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இடையில பார்த்தீங்கன்னா, லஞ்ச் டைமுன்னு வந்து 1 மணி நேரம் வந்து நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணவே ஆரம்பிப்பேன். இது எல்லாமே நான் வந்து கட்டிங் போட்டு போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நம்ம வாங்குற ப்ளவுஸ்க்கு ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 சாதா ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 3 லைனிங் ப்ளவுஸுக்கும் ரூ. 120 மொத்தமா வந்து ரூ. 240 ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு. அப்போ 3 ப்ளவுஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 720 வந்து நமக்கு வந்து வருது. அதோட 2 சாதா ப்ளவுஸ் இருக்குது. அதுக்கு வந்து ரூ. 240 வந்து ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, புடவ ஓரடிச்சு ஃபால்ஸ் வைக்க வேண்டியது. இப்போ புடவ ஓரடிக்கிறதுக்கு நான் ரூ. 30 வந்து வாங்குறேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமாகவே வந்து ரூ. 20 தான் வந்து வாங்கிட்டுருந்தேன். அதே மாதிரி ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரூ. 20 வந்து வாங்குறேன். அப்போ நமக்கு புடவ ஓரத்துக்கும் ஃபால்ஸுக்கும் ரூ. 50 வந்து ஆயிடுது. அதுக்கு மேலே ஃபால்ஸோட ரேட்டை வந்து நம்ம வந்து அதோட ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ தாராளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற ஒரு 7, 8 மணி நேரத்தில் ஒரு ரூ. 1000 உங்களால சம்பாதிக்க முடியுமா? முடியாதா? நீங்களே வந்து பாருங்கள். அதுக்கும் மேலே நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, அது நம்மளோட திறமையை பொறுத்து, நம்மளோட உழைப்பை பொறுத்தும் தான். உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? நம்ம எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால வந்து சம்பாதிக்க முடிகிற ஒரு தொழில் தான் வந்து இந்த தையல் தொழில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப உழைச்சி உடம்பையும் கெடுத்துக்காதீங்க. நீங்கள் ஒரு தொழில் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, என்றைக்கு உங்களோட தொழில் ப்ளஸ் அதோட வந்து உங்களோட வீடு, உங்களோட வந்து உடல்நிலை, இந்த 3யும் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே அந்த தொழிலை வந்து நீங்கள் சக்ஸஸ் வந்து ஆயிரலாம். ஏன்னா இதை பேலன்ஸ் பண்ண தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து தொழில் செட் ஆகாமல் வச்சு வச்சு எடுக்கிறது, இந்த மாதிரியான தவறுகள் வந்து நிறைய வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதுதான். ஒன்று, அவங்களால வந்து அவங்கள சரியாக பார்த்துக்க முடியாமல் போயிடும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கடை வச்சு அந்த கடைக்கு டைமுக்கு போயிட்டு வர்றதுக்கு முடியாமல் போயிடும். அப்புறம் இன்னொன்று, வீட்டு வேலையும் வந்து நம்மளால் வந்து சரியாக பண்ண முடியாமல் போயிடும். இந்த 3 ரீசனுமே வந்து இருக்குது. இது வந்து யார் யாரெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கையோட பார்த்திங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸை முடிச்சோன்னே எங்கள் வீட்டுக்காரர், சரி நீ இதை கொக்கி கட்டி கொடு, நான் இதை கொண்டு போய் கையோடு அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். சரி இருங்க, இன்னொரு ப்ளவுஸு தாங்க, அதையும் கட்டி 3யும் ஒட்டுக்கா கட்டிடுறேன் அப்படின்னு. இல்லை, இது 2ம் கொடுத்துட்டா இது 2ம் ஒரு ஆள் தான், அது தனி ஒரு ஆள் தானே, அதை அப்புறமே கொடுத்துக்கலாம், இதை முதல்ல நீ கட்டி கொடு அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி வேலையை முடிச்சுட்டு இதையும் வந்து நான் வந்து கட் பண்ணி அப்படியே நான் வந்து கொக்கியும் வந்து கையோட கட்டி கொடுத்துட்டேன். காலையிலேருந்து மதியானம் வரையும் எங்கள் பொண்ணு இருந்தாப்படி. எங்கள் பொண்ணுகிட்ட 2, 3 ஜாக்கெட்டு கொடுத்து நான் கொக்கி கட்டி வாங்கிட்டேன். மதியானத்துக்கு மேலே எங்கள் பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாப்படி. நான் தான் வந்து மீதி இருந்த ஜாக்கெட்டுக்கெல்லாம் கொக்கி மார்க் பண்ணி உட்காந்து கட்டிகிட்டு இருந்தேன். எங்கள் பொண்ணுகிட்ட வந்து நான் கொக்கி கட்ட கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா, மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஹோல் போட்டு கொக்கியும் வந்து அதில் போட்டு கொடுத்துருவேன். ஏன்னா கொக்கி வந்து நகராமல் அப்படியே நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து வரும். அதுக்காக தான். நம்ம வந்து கட்டுறப்ப பார்த்திங்கன்னா, நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே கொக்கி வச்சே நம்ம வந்து கட்டி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு கொக்கிக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1 நிமிஷம் ஆகும். அப்போ 5 நிமிஷம் ஆகும் ஒரு ப்ளவுஸுக்கு கொக்கி கட்டி முடிக்கிறதுக்கு. A to Z பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கணக்கு போட்டு வச்சுக்குவேன். ஒரு ப்ளவுஸ் தைக்க எவ்வளோ நேரம் ஆகும், கட்டிங் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு ஃபால்ஸ் ஓரடிக்க எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு ப்ளவுஸுக்கு கொக்கி கட்ட எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு கொக்கி கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டா தாங்க நம்மளும் வந்து அந்த தொழிலை எந்த அளவுக்கு வந்து செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இன்னொரு லைனிங் ப்ளவுஸ் இருக்குது. அதை கட் பண்ணி தாங்க ஸ்டிச் பண்ணணும். அதனால் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு 7 மணியோட 7, 7:30யோட பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என் பையனுக்கு வேறு பல்லு வலி, அவனுக்கும் வந்து போய் பல் டாக்டர்கிட்ட வந்து காட்ட வேண்டியதாக இருக்குது. சேலம் கூட்டு போகணும். அதனால் வந்து கிளம்பியாச்சு. நாளைக்கு
நாளைக்கு ஒர்க் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எளம்பில்ல போய் சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். கண்டிப்பா வந்து எளம்பிள்ளையில நெறைய ஹோல்சேல் கடைங்க இருக்குது. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, எளம்பில்ல வெறும் 15, 16 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில தான் வந்து இருக்கும். ஆ நான் விசிட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு அதோட வீடியோ யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னு நெனச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஹோல்சேல் ப்ரைஸில் எங்கெங்கே எடுக்கலாம், என்ன ரேட்டுக்கு நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் முடிஞ்சால் வந்து நம்ம வந்து வீடியோவே வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டிலேருந்து இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப குறைஞ்சது கம்மி நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 100 ஒரு லாபம் கிடைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு சாரீ வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஒரு மாதம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரூ. 3000 நமக்கு ஒரு இன்கம் வந்து வர ஆரம்பிக்கும். சின்னதா ஆரம்பிங்க. சின்னதா ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.